கர்த்தருடைய வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக கர்த்தர் வித்தியாசமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் படித்து தியானிக்கும் போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு வார்த்தை படிக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. படிச்சுட்டே வந்தேன். இந்த வசனம் படிக்கும்போது இதுவும் நம்ம 40 நாள் பைபிள் படிச்சுட்டே வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ படிக்கும்போது நான் இதை கவனித்தேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சீலைகள் கிடைக்கிறதையும் படிங்க. அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மட்டும் சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஓகே, செபிக்கலாமா? ஒரு நிமிஷம் வசனத்தை மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். கேட்கும்படியாக ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, 20ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டால் அவள் சீக்கிரமாக ஓடி சீசர்களிடத்தில் சொல்கிறாங்க. பேதுருவிடத்திலும் அவருக்கு அன்பாக இருந்த சீசன் இடத்துல போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேதுருவும் யோவானும் வேகமாக ஓடி வந்து கல்லறை பக்கத்தில், யோவான் வேகமாக ஓடி வராரு, கல்லறை பக்கத்தில் வந்து நின்று அவர் குனிஞ்சு பார்த்து அங்கேயே வெளியவே நிற்கிறாரு. ஆனால் பேதுரு பின்னாடி ஓடி வந்து இவர் இங்கே நின்றுட்டாரு. அவர் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் யோவான் வெளியே நின்றவர் உள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் வருகிறார். இப்போ இந்த சுவிசேஷம் யார் எழுதுறதுன்னா யோவான். ஓகேங்களா? இப்போ யோவான் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பார்த்தாரோ அதை தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷத்திலும் பார்த்தீங்கன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பாங்க. 2 தேவ தூதர்கள் கல்லை புரட்டி விட்டு வெளியே நிற்க கண்டோம்னு ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்தில் அந்த கல்லு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருன்னு இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்தில் அந்த இயேசுவை வைத்திருந்த இடத்துல 2 தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. இப்படி நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவர்கள் விசாரித்ததின்படி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கார்கள். ஆனால் யோவானை பொறுத்த வரைக்கும் அவர் யூதர்களுக்காக, யூதர்கள் இயேசுதான் உண்மையான மேசியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் நுணுக்கமாக ரொம்ப டீட்டெயிலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. மற்ற எல்லா சுவிசேஷங்களை காட்டிலும் யோவான் ரொம்ப ஆணித்தரமாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிற ஒரு அதிகாரம் தான் இந்த 20வது அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ உள்ளே போனார். மேலே 5வது வசனத்தில் நான் படிக்கிறேன். அதற்குள்ளே குனிந்து பார்த்து, யாருன்னா யார் அது, பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி, ஒரு நிமிஷம், முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து 5வது வசனம், அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அடுத்தது 6ஆம் வசனம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இப்போ இந்த வார்த்தையை படிக்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு வார்த்தையில் என்ன பண்ணிடலாம், சொல்லலாம். எல்லாரும் சொன்னாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார், கல்லறை காலியாக இருக்கிறது, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே யோவான் ஏன் அந்த சீலைகளை சொன்னார்? ஏன் அந்த சீலைன்னு சொல்லும்போது துணி சொல்லலாம், நம்ம சீலைன்னா என்ன சொல்லுவீங்க, சாரி கூட என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஓகேங்களா? அது பைபிளில் இன்னும் தமிழில் துணின்னு தான் எழுதியிருக்காங்க. துணி, மெல்லிய புடவை, மெல்லிய வஸ்திரம் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போது ஏன் அவர் அந்த துணிகளை குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அந்த துணிகள் தான் சாட்சி. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நாம் என்ன தியானிக்க போகிறோன்னா, இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை என்ன சொல்லுகிறது? தலைப்பண்ணா இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை என்ன சொல்லுகிறது, அது என்ன தான் சொல்ல வருது?
அந்த சீலைகளை, அந்த துணியை யோவான் ஏன் அவ்வளவு முக்கியப்படுத்தி அந்த இடத்துல அவர் எழுத வேண்டும்? வேற எதையாவது எழுதியிருக்கலாம்ல. ஆனால் அந்த துணிகளை குறித்து இயேசுவின் உயிர்த்தெழுதலில் மிகவும் முக்கியமாக அந்த துணிகளை குறித்து சொல்லப்பட காரணம் என்ன என்று தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு டைம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு விஷயமா நான் சீக்கிரமாக சொல்ல பிரயாசப்படுகிறேன். முதலாவது, அந்த சீலைகள் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணாங்க? 19வது அதிகாரம் 38வது வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். அடுத்தது 39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஓகே, அடுத்தது 40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அல்லேலூயா. யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின் படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவார்களோ அந்த முறைமையின் படியே யார் அங்கே அடக்கம் பண்ணுறதுன்னா யோசேப்பு. ஓகேங்களா? அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு. ரெண்டாவது நிக்கோதேமு. அவர் யாருன்னா 3வது அதிகாரத்தில், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் வந்து பேசுவார். ரகசியமாக வந்து பேசுவார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இவங்க 2 பேர் இவர்களுடைய வேலைக்காரர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக போய் இயேசுவை யூதர்களின் முறைமையின்படி அவர் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. இங்கே யூதர்கள் முறைமையின்படி அப்படி சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, யூதர்கள் ஒருவரை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னா 3 சீலைகளை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்களாம். எத்தனை? 3 புடவை. ஓகேங்களா? ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா உடலை கழுவிட்டு அதுக்கான வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு காலிலிருந்து அந்த துணி என்ன பண்ணுவாங்க, சுற்றிட்டு கழுத்து வரைக்கும் சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே அங்கே என்ன இருக்குது, வெள்ளை போலம். அடுத்தது என்ன இருக்குது, கரிய போலம்னு இருக்குது. அப்போ அந்த வெள்ளை போலம் ஃபஸ்ட்டு ஒரு வாசனை திரவியத்தை மொத்தமாக பூசி தடவி மறுபடியும் அடுத்த புடவையாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே சுற்றுறாங்க. அதை இது சுற்றிட்டே வரும்போது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வச்சுட்டு வராங்க. இங்கே 100 ராத்தல்னு இருக்குது பார்த்தீங்களா? அது கணக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா 58 கிலோ எடுத்துகிட்டு வந்தாரோம். அவ்வளோ நிறையா எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி 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 அப்படியே அந்த புடவையை அவரை சுற்றி சுற்றி அதை வச்சு வச்சு பூசிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை காலிலிருந்து கழுத்து வரைக்கும், அடுத்த முறை கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ரிட்டர்ன் இப்படி ஆப்போசிட் சைடில் சுற்றுறாங்க. இப்படி 2 புடவை இங்கே கட்டின பிறகு அடுத்த சீலையை முகத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்களாம், கட்டுவாங்க. அப்பயும் அந்த வாசனை திரவியங்களை பூசி அதை கட்டி அவ்வளோ பாதுகாப்பாக அந்த சரீரத்தை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, நல்ல வாசனை திரவியங்களோடு கட்டி எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டா கொஞ்ச நாள், அதுக்கு அடுத்த நாள் அது என்ன ஆகும்னா ரொம்ப அப்படியே அந்த புடவை உடலோடு கூட ரொம்ப ஒட்டிக்குமா, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிடுமா, கல் மாதிரி ஆகிடுமா. அப்போது அவ்வளோ லேசாக அந்த ட்ரெஸ்ஸை யாராலையும் என்ன பண்ண முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அதை அறுத்து தான் என்ன பண்ணணும், கீழ்ச்சி தான் எடுக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கினா தான் அந்த சீலைகளை பற்றி அவர் ஏன் சொன்னார்ன்றது தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளோடு இயேசுவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. 1 நாள், 2 நாள், 3வது நாள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லும்போது இப்போ யோவான் அங்கே ஓடி போய் பார்க்கிறார். பார்த்தா உள்ளே போய் பார்த்த பிறகு அங்கே சீலைகள் மாத்திரம் இருக்கிறது. அவர் தலையில் சுற்றி இருந்த அந்த சீலைகள் இந்த சீலைகளோடு இல்லாமல் தனியாக சுருட்டி ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். உள்ள போய் பார்த்ததும் இயேசு அப்ப உண்மையாகவே என்ன பண்ணாரு, அவர் உயிர் தெழுந்தார் விசுவாசித்தார். அல்லேலூயா. இந்த அம்மா சொல்றாங்க, இயேசுவே யாரோ சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். சரி, எடுத்துக்கொண்டு போனா அந்த சீலைகள் எல்லாம் ஏன் அங்க போட்டு போனோம்? ஆமா தானே, சீலைகள் ஏன் போட்டு போனோம்? சரி, ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடுறேன். முதல்ல இந்த சீலைகள் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இந்த
துணி சொல்லுகிற விஷயம் என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை அப்படி சொல்லுது. மத்தேயு 28வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மத்தேயு 28, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே ஒரு உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. அவர் வச்ச இடத்த வந்து பாருங்க, அவர் இல்லை. இப்போ போய் பார்க்கும்போது அங்கே அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது, யாரும் அதை கிழிச்சு எடுக்கலை. சுற்றி கட்டின மாதிரியே அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுது, சுற்றி வச்சதை போலவே இருக்குது. இந்த முகத்தில் சுற்றி இருந்த துணி தனியாக இருக்குது, ஆனால் உள்ள பாடி மட்டும் இல்லை, உள்ள உடல்னா இல்லை, யாரும் கிழிக்கலை, யாரும் தூக்கிட்டு போகல. அது அவ்வளோ சீக்கிரமாக பாடியை மட்டும் வெளியே ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ இயேசு உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ முதலாவது இங்கே யோவான் பதிவிடுகிற காரியம் என்னன்னா, இந்த சீலைகளை வைத்து சொல்லுகிறார். இது யூதர்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு இந்த மேட்ரு தெரியாதனால தான் என்னவோ சீலைகளை பற்றி எழுதுகிறார். அப்போ இது யூதர்களுக்காக எழுதுகிறார். யூதர்களின் முறைமையின்படி அடக்கம் பண்ணினார்கள், ஆனால் அந்த சீலைகளை கிழிக்கல, யாரும் அறுக்கல, சுத்தனது மாதிரியே இருக்கு, உள்ள பாடி இல்லை, தலையில் சுற்றி இருந்தது தனியாக ஒரு பக்கம் சுருட்டி வச்சிருக்குது. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம் 24வது வசனம் ஒருத்தர் படிங்க. அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப யோவான் தான் இதை சொல்றாரு. இவைகளை குறித்து சாட்சி சொன்னது யார் தான்? யோவான் தான். அவனே இவைகளை எழுதினான், அவனுடைய சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17-18 ஒருத்தர் படிங்க. 1வது அதிகாரம் 17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதுவும் யார் தான் எழுதுறது? யோவான் தான் எழுதுகிறார். அவர் இயேசுவை தரிசனமாய் பார்க்கிறார். இயேசு அங்க சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு துணி சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று அவரை சுற்றி வைத்திருந்த அந்த சீலைகள் சொல்லுகிறது. ஆனால் நாம இயேசு உயிர்த்தெழுந்தார் நாம சொல்றோமா? பல நேரத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறாரான்றதே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. ஆண்டவரே, கடவுளே இருக்கிறியா? நிறைய பேருடைய கேள்வி. ஆனால் அவரை சுற்றி இருந்த அந்த புடவை சொல்லுது, சீலைகள் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். யோவான் சொல்கிறார், அதுக்கு நான் சாட்சி, அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதுகிறார். ரெண்டாவது, அந்த துணி என்ன சொல்லுகிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இருக்குது 7ஆம் வசனத்தில், யோவான் 20:7, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். தனியே அதை ஒரு பக்கமாக சுருட்டி அப்படின்னா ஒரு மடித்து எடுத்து அழகாக ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது கூட அவருடைய தலையில் சுற்றி இருந்த அந்த புடவையை எடுத்து மடித்து அழகாக வச்சுட்டு போனார். இது ஒழுக்கத்தை காண்பிக்கிறது. அந்த துணி என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கமாக இருக்கணும் எப்பவுமே. நம்ம காலையில் தூங்கி இருந்தோன்னா நம்ம பாயை கூட நம்ம சுருட்ட மாட்டோம், பெட்ஷீட்டு கூட என்ன பண்ணுறது இல்லை, மடிக்கிறது இல்லை. நிறைய பேர் சாப்பிட்டா எதுவுமே என்ன பண்ணுறது இல்லை, அதுக்கு ஒரு ஆள். இப்போ பல நேரத்தில் என்னுடைய கடமைகளை கூட பல நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்றேன், செய்யலை, அதுக்கு ஒரு ஆளை தேடுறோம். ஆனால் இங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்து விட்டேன்னு போயிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அந்த துணியை எடுத்து மடித்து சுருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு போனார்னா அங்கேயும் அவர் ஒழுக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் அவர் சுத்தத்தை காண்பிக்கிறார். சுத்தமாக இருக்கணும். அவர் எழுந்ததும் நான் போயிட்டேன்ப்பா, எழுந்ததும் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டேன் அப்படி இல்லை, நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி எழுந்து எல்லா காரியங்களையும் ஒழுக்கமாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனம் படிக்க வேணாம், அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எப்படி நடக்கணுமா? நல்லொழுக்கமாய், கிரமமாய், அதை ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம், பிலிப்பியர் 4:8 அதில் படிச்சிங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ
அன்புள்ளவைகள் எவை, ஒரு லிஸ்டே சொல்லுவார். அதில் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்கிறார். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை இல்லை, ஒழுக்கமாக வாழுறது தான் வாழ்க்கை. இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி மாறிச்சுன்னா, வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற, அதெல்லாம் பார்க்காத, இவனை பார்க்காத, அவனை பார்க்க, இஷ்டம் போல் எப்படியாவது என்ன பண்ணலாம், வாழ்ந்துட்டு போகலாம். அப்படி இல்லை, ஒழுக்கமாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசியில் அவர் உயிர் தெழுந்து வெளியே போகும்போதும் அவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு போனார். ஒழுக்கமே இல்லை. பல நேரங்களில் நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை. இப்படி தான் வாழணுன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி நம்மளையே திருப்பி கேட்குறாங்க, இப்படி தான் வாழணும், உனக்கு தான் தெரியல. என்ன உண்மைடா இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கிறா, எப்படியா இந்த காலத்தில் இப்படி இருக்கிறியா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஒருத்தர், நான் பிறந்ததுலேருந்து நான் தண்ணி அடித்ததே இல்லைங்க, எனக்கு சரக்கு என்ன அது என்ன வாசனை கூட எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த காலத்தில் போயடா இப்படிங்கிறா, ஏன் இந்த காலத்தில் இருக்கக்கூடாதா சொல்லுங்கள், இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். எந்த காலத்துலேயும் பரிசுத்தமாக தான் இருக்கணும், எந்த காலத்துலேயும் ஒழுக்கமாக தான் இருக்கும். காலங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. இந்த துணி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இது மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது மூணாவது, இந்த துணி இயேசுவின் தலையிலே சுற்றி இருந்த சீலை என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய தலையை, அப்படின்னா தலை மட்டும் இல்லை, அவர் மொத்த முகத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அதை எல்லாம் அவுத்து எடுத்து சுருட்டி ஒரு பக்கம் மடித்து வச்சிருக்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசுவின் கண்களை ஒருவராலும் மூட முடியாது, இயேசுவை ஒருத்தராலும் கட்டி வைக்க முடியாது. இயேசு என்னை பார்க்கலன்னு நினைக்காத சகோதரனே சகோதரியே, அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் செய்கிற பாவம் யாருக்கு தெரியும்? என்ன பூனை கண்ணை மூடிச்சானா, கொஞ்சம் சொல்லுங்களேன். பூனை, ஆமாம், அது கண்ணை மூடிச்சானா அது நினச்சிக்குமா பூலோகமே அவ்வளோதான் இருட்டாயிடுச்சுங்க. நீ கண்ணை மூடிட்டாக்கா இருட்டாயிடும்னு அர்த்தமா? கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் செய்கிற பாவங்கள் யாரும் பார்க்கல, நான் ரகசியமாக செய்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் கண்ணை கட்ட முடியாது. அந்த துணி அதான் சொல்லுது, அவர் கண்ணை கட்ட முடியாதுங்க. ஒரு 2 நாள் தான், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அந்த 2 நாள் நான் அவரை மூடி வச்சிருந்தது பெரிய விஷயம். அப்பவும் அவர் சரீரத்தை தான் மூடி வச்சிருந்ததே தவிர அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவரையெல்லாம் யாரும் கண்ணை மூட முடியாது. ஆண்டவரே கண்ணை மூடிட்டு, இதோ ஒருத்தன் கண்ணை மூடிட்டு கொட்டிட்டு, இயேசுவே நீ தீர்க்கதரிசியாமே, உன்னை கொட்டினவன் யார், தீர்க்கதரிசனம் சொல்லும். ஏன் அவருக்கு தெரியாதா? என்ன கேம் அது, ஐஸ் பாயா? யார் எங்கே நான் ஒழிச்சுன்னுக்கிறேன், என்ன கண்டுபிடி, நான் விளையாண்டுங்கிறாங்க. அவனுங்க இயேசுவை கேலி பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் யார் கொட்டினாங்கன்றது இல்லை, எவன் கொட்ட போகிறான்றதே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. யார் கொட்ட போகிறான், எவன் என்ன அடிக்க போகிறான், அவன் எந்த நேரத்தில் எப்போ வருவான், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம நினச்சுன்னுக்குறோம் கண்ணை கட்டிட்டேன், இயேசுடைய கண்ணை என்ன பண்ணிட்டேன், நான் கட்டிட்டேன். இந்த மந்திரவாதிங்கிட்ட போய் கேளுங்க, எல்லா தெய்வத்தையும் என்ன பண்ணிவிடுவாங்களாம், எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. ஆனால் இயேசுநாதரை மட்டும் யாராலையும் கட்டவே முடியாது. நீங்கள் போய் மந்திரக்காரங்கிட்ட கேளுங்க, சொல்கிற உண்மையான சாட்சி இது. இயேசுவை ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு ஒருத்தன் என்ன பண்ணான்னா செய்வனை பண்ணி, இந்த பொண்ணு என்னை நேசிக்கணும், என் நினப்பாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு வாலிப பையன் போய் ஒருத்தர்கிட்ட செய்வனை பண்ணி அனுப்பி விட்டார் ஒரு குட்டி பிசாசை. அது போய் அங்கே உதப்பட்டுன்னு திரும்பி வந்து, டேய் யாருக்கிட்டா என்ன அனுப்புனேன்னு அந்த பிசாசை அந்த மந்திரவாதியை தூக்கி போட்டு அடிச்சிச்சான். கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டு வந்து சொன்ன சாட்சி இது நான் சொல்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நீ ஆண்டவருடைய கண்ணை கட்டிடலான்னா கட்ட முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு தெரியாமல் நீங்கள் எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. யோபு 34வது அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 34:21 ஒருத்தர் படிங்க. சங்கீதம் 11:4 இன்னொருத்தர் எடுங்க. சங்கீதம் 11:4. வெளிப்படுத்தின அவருடைய கண்கள், படிங்க. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீதிமான்களை கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார். அடுத்தது சங்கீதம் 11:4. போதுங்க. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு இருக்கு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவர் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காத,
தேவ ஜனமே, ஏசப்பாவுக்கு தெரியாமல் நான் என்ன வேணாலும் பண்ணிடலாம், முடியாது. கவனிக்கிறீங்களா? இயேசுவின் கண்ணை கட்ட முடியாது. அந்த இயேசுவின் தலையை சுற்றி இருந்த சீலை சொல்லுகிற காரியம், இயேசுவின் கண்ணை யாராலையும் கட்ட முடியாதுங்க. நான் சும்மா தாங்க சுற்றி வச்சுருந்தாங்க, ஆனால் அவர் பார்த்துட்டே தாங்க இருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். சரி, அடுத்தது 4வது விஷயம், இந்த இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை என்ன சொல்லுகிறது என்றால், யோவான் உள்ளே போய் பார்த்தாரு. அந்த அவரை சுற்றி வச்சிருந்த புடவை என்ன செட்டப்பில் சுற்றினாங்களோ அது அப்படியே சுற்றினா மாதிரியே இருக்குது. தலையில் சுற்றி இருந்த துணியும் அங்கே சுருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பார்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒருத்தரை சுற்றுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ்ஸாக எடுத்துன்னு வந்து போட்டு அது மேலே சுற்றுவாங்களா? இல்லை. மரித்த பிறகு அவன் கொண்டு போவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி குளிக்க வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த வெள்ளை துணியை நம்ம என்ன பண்ணுறோம்? சுற்றி எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுறோம். இப்போ அந்த வெள்ளை துணி அப்படியே இருக்குங்க, உள்ள இருக்கிற பாடி மட்டும் காணும். அப்போன்னா எப்படி யோசிக்கணும்? அப்போ அவர் ட்ரெஸ் இல்லாமல் தான் வந்திருப்பாரா? இல்லை, அவர் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவராய் வெளியே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 படிங்களா? 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகே, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்ப நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் தரித்தவராய் இயேசு வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த சீலை என்ன சொல்லுதுன்னா, நான் பழைய வஸ்திரம், இப்போ அவர் புதிய வஸ்திரம் அணிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த துணி என்ன சொல்லுது? நான் இப்போ பழைய துணி, அவர் புதிய துணியை அணிந்திருக்கிறார். யூதா முதலாவது ஒரே அதிகாரம் தான் இருக்கு. யூதா ஒரு அதிகாரம் 23ஆம் வசனம், மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணிடணும்? கலைச்சி போடுங்கள். அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை கலைந்து நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னமும் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தோடு தான் சுத்திட்டு இருக்கோம், அழுக்கு வஸ்திரத்தோடு தான் இருக்கிறோம். யோசுவா பிரதான ஆசாரியன், சகரியா புத்தகத்தில் படிச்சீங்கன்னா அவர் போய் நிற்கிறாரு. யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். பிதா அவரை பார்த்து சொல்றாரு, இவனை கூட்டு போயிட்டு வேற ட்ரெஸ் மாற்றி கூட்டு வாங்கப்பா. கெட்ட குமாரன் ஓடி வரான், அந்த இளைய குமாரன், இவனை கூட்டு போய் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் வேற ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டுவாங்க. ஆண்டவர் வேறு வஸ்திரங்களை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் எப்படி இருக்கணும்னா, பழைய வஸ்திரத்தோடு அல்ல, புதிய வஸ்திரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் அங்கே காட்டுறாரு. அந்த துணியும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் பழைய துணி, என்னை கலைந்து விட்டு அவர் புதிய துணியை உடுத்தி கொண்டு போயிருக்கிறார். அந்த வஸ்திரம் அது எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுங்களா? அது பரலோகத்தில் பயன்படுத்துகிற வஸ்திரம். அல்லேலூயா. அந்த நீதியின் வஸ்திரத்தோடு தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நீதின்ற வஸ்திரம் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்க அங்க போய் நிர்வாணிகளா நிற்பீங்க. இங்க வாங்கி வச்சிருக்கிற இந்த ட்ரெஸ் பரலோகத்துக்கு வராது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, பர்த்டேக்கு எப்பப்பெல்லாம் ட்ரெஸ்ஸு மாடலாக புதுசாக வாங்கி வச்சுக்கிறீங்களோ பரலோகம் வராது. போகும்போது ஒரு சூட் கேஸில் வச்சு தூக்கின்னு போகலான்னு கனவு காணாதீங்க. நீங்கள் வாங்குகிற ஒரு ட்ரெஸ்ஸும் பரலோகத்துக்கு வராது. ஆண்டவரே ரொம்ப சூப்பராக இப்போ தான் ஆண்டவரே வாங்கினேன், திடீர்னு வந்துட்டீங்களே, இந்த ஒரு சண்டே மட்டும் இதை போட்டு நான் சர்ச்சுக்கு போய் காட்டு வந்துடும், அத்தை வாரம் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்தாருன்னா உடனே என்ன பண்ணிடணும்? போகணும். அப்படி போகும்போது இந்த வஸ்திரம் பரலோகத்துக்கு போகாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த சரீரமும் பரலோகத்துக்கு போகாது. வேற ஒரு சரீரத்தை கொடுப்பார், வேற ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதை தான் அது சொல்லுது. இயேசு இந்த பூமிக்குரிய வஸ்திரம் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தமான, பரலோகத்தில் பயன்படுத்துகிற புதிய வஸ்திரத்தை அவர் தரித்து கொண்டு அவர் உயிரோடு எழுந்து வெளியே போய்விட்டார். அல்லேலூயா. இப்போ உயிர் தேடுதல்னா என்ன தெரியுங்களா? நான் புதிய வஸ்திரம் தரித்தவனா நான் மாறணும். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை நான் வெறுத்து தள்ளணும். இன்னமும் நான் அந்த பழைய ட்ரெஸ்ஸிலே, அக்கிரமத்திலேயே, பாவத்திலேயே நான் இருக்கிறேன்னா நான் இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை. உண்மையா ஒருத்தர் உயிர்ப்பிக்கப்பட்டவன் யார் அப்படின்னா அவனுடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கும், அவனுடைய வஸ்திரம் நீதி. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அந்த துணி என்ன சொல்லுது? நான் பழசு, அவரு புது ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் புது ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. புது ட்ரெஸ்ஸுன்னா மறுபடியும் இந்த பூமிக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, நான் சொல்கிறது பரலோகத்துக்குரிய வஸ்திரம். அல்லேலூயா.
சரி, அடுத்தது இந்த வஸ்திரம், இந்த துணி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இவர் ஓடனாரு, உள்ளே போய் பார்க்குறாரு, அதை சுருட்டி வைத்திருக்கிறத பார்த்தாரு. 8ஆம் வசனம், முந்தி கல்லறையினிடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு, சொல்லுங்க, கண்டு, போய் சத்தமா கண்டு, எதை கண்டு விசுவாசித்தான்? இந்த வஸ்திரங்களை பார்த்து, இயேசுவின் தலையிலே சுற்றி இருந்த சீலைகளை பார்த்து, அங்கே கிடக்கிற சீலைகளை பார்த்து, உண்மையாகவே இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார், விசுவாசித்தான். இந்த வஸ்திரம் விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. அடுத்தது என்ன சொல்லுது? விசுவாசம். ஏன்டா இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கிற? உண்மையாகவே இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? மகதான மரியாள் வந்து கல்லறைக்கு உள்ளே போல, நல்லா இந்த நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க, உள்ளே போல, வெளியவே நின்று எட்டி இப்படி பார்த்தாங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாம், என்னை கவனிங்களா, என்னை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ஒருத்தரா எடுத்துன்னு போய் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா, திடீர்னு உள்ளகிற சரீரம் மட்டும் அப்படியே போயிடுச்சு. இப்போ அந்த கோட் ஷூட் எப்படி இருக்கு? போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது. இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன தெரியும்? சுற்றி வச்ச மாதிரியே இருக்குது. நம்ம வெளியே இருந்து பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க? யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க. இவரும் வந்து பார்க்குறாரு, என்ன நம்ம தூக்கின்னு போயிட்டாங்கன்னாங்க. அங்கே பார்த்தா யார் இருக்கிறது? அதான் இருக்குது, சுற்றி வச்ச மாதிரியே இருக்குது. இவங்க ஏன் வந்து எங்கே தூக்கின்னு போட்டாங்கன்றாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்தது உள்ள பேதுரு போன பிறகு தான் இவர் உள்ளே வந்து கிட்ட பார்த்தா தான் தெரியுது, உள்ள யார் இல்லை, ஆள் இல்லை. அல்லேலூயா. இப்போ தூரம் இருந்து பார்த்தா விசுவாசம் வராது, கிட்ட வந்து பார்த்தா தான் உனக்குள்ள விசுவாசம் வரும். பல நேரத்தில் எனக்கு விசுவாசம் வராது. காரணம் என்னன்னா, நான் சர்ச்சுக்கே வர்றதில்லை, நான் பைபிளே படிக்கிறதே இல்லை, நான் ஜபமே பண்ணுறதில்லை. இயேசுவின் பக்கத்தில் வந்து நீ பார்த்தா தான் உனக்குள்ள விசுவாசம் வரும். அவர் இருக்கிற இடத்துக்கு நீ வந்தால் தான் விசுவாசம் வரும். உன் இடத்துக்கு உன்னை தேடி விசுவாசம் வராது. கவனிக்கிறீங்களா? விசுவாசம் உன்னை தேடி வராது. இயேசு உன்னை தேடி வந்தார், ஆனால் விசுவாசம் உன்னை தேடி வராது. நீ தான் விசுவாசத்தை தேடி போய் பார்த்தா தான் உனக்குள்ள விசுவாசம் வரும். நம்ம பைபிள் படித்தா தான் விசுவாசம் வரும். சர்ச்சுக்கு வந்து இது மாதிரி பிரசங்கங்களை கேட்டால் தான் நமக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விசுவாசத்தை கொடுப்பார். நான் பக்கத்துலேயே வரமாட்டேனா, ஆனால் எனக்குள்ள என்ன வந்துடணுமா? எப்படிங்க நடக்கும்? நீங்கள் வெளியே நின்று எட்டி பார்க்குற வரைக்கும் விசுவாசம் வராது. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்க வாசலில் நின்று எட்டி பார்த்துட்டே போயின்னுங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படியே போகிற வழியிலே என்ன பண்ணுங்கிறாங்க, போய் நேர்கிறாங்க. கேட்குறவங்க தூரம் இருந்து கேட்டு நேர்கிறாங்க. நீங்கள் உள்ளே வந்து உக்காடுற வரைக்கும் விசுவாசம் வராது. இயேசு உயிர் தெழுந்தாருன்றது தெரியாது. கடைசி வரைக்கும் இன்னமும் மாற்றம் இல்லாமல் தான் இருப்போம். தேவ ஜனமே, இவனுக்குள்ள விசுவாசத்தை தூண்டினது அந்த சீலைகள். அது வரைக்கும் நம்பாமல் இருந்தவன் உள்ளே வந்து பார்க்குறான், சீலைகள் கிடக்கிறது, சுற்றி வச்சது, தலையில் சுற்றி வச்சது தனியாக இருக்குது, பார்க்குறான். சரி, இந்த தலையில் சுத்தந்தும் அப்படியே அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன நினச்சிக்கலாம்? உள்ள பாடி இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது தனியாக எடுத்து சுருட்டி வச்சுருக்கிறாங்க. சரி, நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ பார்த்த பிறகு தான் அவன் விசுவாசிக்கிறான். இந்த சீலைகள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தை தூண்டுகிறது, அவனை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால தான் அவன் பாயிண்ட் ஆஃப்லேருந்து சொல்கிறான், இந்த துணியை பார்த்த பிறகு தாங்க நானே விசுவாசித்தேன். அல்லேலூயா. யோவானுடைய சாட்சி அதுதான். இந்த துணியை பார்த்த பிறகு தான் நான் விசுவாசித்தேன். நான் வெளியே நின்று பார்க்குற வரைக்கும் இயேசு உயிர் தெழுந்தார்னு எனக்கு தெரியலைங்க. உள்ளே வந்து கிட்ட பார்த்த பிறகு தாங்க இயேசுவை விசுவாசித்தேன். தேவ பிள்ளைகளே, உள்ளே வந்தால் தான் விசுவாசம் வரும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் என்பது, சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீ பார்க்காமையே நம்பணும். என்ன இப்போ தோமாவுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. இவனும் அதே மாதிரி தான் இருந்தான். உள்ளே போய் பார்த்த பிறகு தான் விசுவாசிக்கிறான். அடுத்தது 1 யோவான் 3ஆவது அதிகாரம் படிங்களா. விசுவாசத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? யோவான் எழுதுறதே படிங்களா. 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா.
பாருங்க, இப்போ சொல்றாரு, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவர் வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருப்பேன் அப்படின்னு விசுவாசமா சொல்றார். இந்த நம்பிக்கை கீழே சொல்றார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் சுத்தவானாய் இருப்பான். அல்லேலூயா. யார் சொல்றது? யோவானே சொல்றார். ஆனால் ஆரம்பத்தில் விசுவாசம் இல்லை, இப்போ விசுவாசமாய் சொல்லுகிறார். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து என்ன சரீரத்தோடு என்ன வஸ்திரத்தோடு போனாரோ அவரை நான் பார்க்கும்போது நானும் அதே சரீரத்தோடு அதே வஸ்திரத்தோடு இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்போ அடுத்தது இது என்ன பண்ணுது? விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. பாருங்க, ஒரு சாதாரண துணி அப்படின்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் அந்த துணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றி இருக்குது. அதனால தான் யோவான் கடைசி வரைக்கும் இருந்து நம்முடைய கடைசி காலங்களில் வரைக்கும் யோவான் தான் சுவிசேஷமாக அதை வெளிப்படுத்தின விசேஷம் அவர் தான் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம், அப்புறம் நிருபம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அதுக்கு அடுத்ததே வெளிப்படுத்த 5 புத்தகங்களை யோவான் எழுத காரணம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து தான் அவர் மாற்றமே உண்டானது. அல்லேலூயா. அந்த சீலைகள் அவன் வாழ்க்கையே மாற்றினது. நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம்? நாம் எத்தனை பேர் விசுவாசத்தை தூண்டி விட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நல்லா எரியிற கொல்லியில் போய் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது? தண்ணியை ஊற்றி அமுச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்க அப்போ தான் நல்லா வந்திருப்பாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, ஆண்டவரை தேடி வந்திருப்பாங்க. நானே போகல, நீ நேற்றுக்கு போகிற, போவாத வா. பல நேரத்தில் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆளை கூட இவங்க என்ன பண்ணுகிறாங்க? இழுக்கிறாங்க, வந்துரு. விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாய் நாம் இருக்கணுமே தவிர விசுவாசம் உள்ளவர்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிற இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, கடைசியாக இன்னும் ரெண்டு விஷயம் சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது, இந்த இயேசுவை சுற்றி இருந்த சீலை என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுதலை விவரிக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுது? அது விவரிக்கிறது. அப்படியே எழுதிங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை விவரிக்கிறது. என்ன விவரிக்கிறது அப்படின்னா, அப்படியே ஒரு படம் மாதிரி காட்டுது. நல்லா புரிஞ்சுங்க, என்ன பாருங்களா, எழுதிட்டு என்ன பாருங்க. அதை படிக்கும்போது அவர் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த செட்டப் இருந்ததை பார்த்துட்டு இயேசு எப்படி உயிர்த்தெழுந்திருப்பாருன்னு இவர் ஒரு பிக்சராகவே முடிவு பண்ணிட்டார். அப்படியே எப்படி சொல்லுவாங்க, அந்த அப்படியே ஒரு கிளியராக பார்த்துட்டார் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இவருக்கு பார்த்த உடனே புரிஞ்சிச்சு. பார்க்குறாரு, சரீரத்தை சுற்றி இருந்த அந்த புடவை துணி அப்படியே சுத்தனத மாதிரியே இருக்குது. உள்ளிருந்த இயேசு மறுரூபமாகி அப்படியே வெளியே என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். அவர் தலையில் சுற்றி இருந்ததை அவர் கழட்டி எடுத்து அதை மடித்து ஒரு பக்கமாக என்ன பண்ணுறாரு? வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த துணி என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்ன மாடுலேஷனில் இங்கே என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்றது அது விவரமாக என்ன பண்ணுது? அந்த துணியை சொல்லுது. நம்ம ஆளுங்க இயேசு எப்படிங்க உங்களை ரட்சிப்பார், இயேசு தான் கடவுள்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு விவரமாக பதில் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு இருங்க. நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறேன்? கேட்டுன்னு வரேன். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தப்பான ஆன்சர் சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க. அவன் தானே நிறைய நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடியா வச்சு விட்டு போயிடுறது. தெரிலன்னா என்ன பண்ணிடணும்? தெரிலன்னும், அது நல்லது. இல்லையா, யார்கிட்ட கேட்டுன்னு வந்தால் சொல்கிறேன்னும், கம்முன்னு போயிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்றதுக்காக இல்லாத கதையெல்லாம் என்ன பண்ணிடுறது? அடிச்சு விட்டு போயிடுது. அப்புறமா வந்து நம்மக்கிட்ட கேட்டால், ஏன்பா அதுக்கு அர்த்தம் அது இல்லைப்பாண்ணா, என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயா. அல்லேலூயா. போய் சத்தமா அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, இந்த சீலைகள் விவரிக்கிறது இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார் விவரமாக சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் இயேசுவை பற்றி கேட்குற எல்லாருக்கும் என்ன பண்ணோம்? விவரித்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். படிக்க தேவையில்ல, வசனம் மட்டும் எழுதிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 4 வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 4 வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3 வசனம். இந்த 2 வசனத்தில் லூக்கா சொல்கிறாரு, நான் தீர விசாரித்து நான் கேள்விப்பட்டதை உமக்கு நான் விவரமாய் எழுதுகிறேன். இயேசு எப்படி பிறந்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார், மொத்தமே லூக்கா ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? எழுதுகிறார். அடுத்தது, இயேசு உயிர்த்தெழுந்து போன பிறகு என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரம் முழுவதையும் அப்போஸ்தலரில் எழுதுகிறார். இப்போ எப்படி இருக்கணும்னா, தீர விசாரித்து விவரமாக சொல்லணும், டீட்டெயிலாக சொல்கிறவங்களா இருக்கணும். சும்மா ஏதோ அடிச்சு விட்டு என்ன பண்ணுறக்கூடாது? போயிடக்கூடாது. இயேசுவை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறவங்களா இருக்கணும். அதே போல் இந்த வசனம் படிங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1:1 படிங்க.
ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு யோவான் எழுதுறார். யோவான் இப்ப என்ன சொல்றாரு? நான் கண்டதும், நான் கேட்டதும், நான் தொட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், அதை பத்தி நான் டீட்டெயிலா எழுதுறேன்னு தான் அடுத்தது எழுதுறார். இப்ப எப்படி எழுதணும்? அந்த துணி தான் ஒரு கத்து குத்துச்சு. டீட்டெயிலா நான் சொல்றேன்டா உள்ள என்ன நடந்துச்சுன்னு. அதை பார்த்துட்டு தான் இங்கே யோவான் எழுதும் போதும் அதே மாதிரி தெளிவாக எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்ககிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவ்வளோதான். பைபிள் படிக்கலன்னா கேட்குற கேள்விக்கு என்ன பண்ண முடியாது தம்பி? பதிலே சொல்ல முடியாது. அல்லேலூயா, போய் சத்தம் அல்லேலூயா. இப்போ விவரமாய் அந்த துணி சொல்லுகிறது. சரி, கடைசியாக இந்த சீலைகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சரி கவனிங்க, என்ன நம்ம பைபிளில் என்ன இருக்குன்னா, அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை, சரி கவனிங்க, கிடக்கிறது. மற்ற சீலைகள் எல்லாம் எங்கே இருந்துச்சா? கிடக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இருக்கா? 7வது வசனத்தில் சீலைகள் கிடக்கிறதையும் அப்படின்னா நம்ம படிக்கும்போது எப்படி நினைக்குதுன்னா, கிடக்கிறதுன்னா கீழே என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, துணியெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அதுக்கு தான் இந்த எபிரேய மொழி, கிரேக்க மொழியெல்லாம் என்ன பண்ணோம் படிக்கிறாங்க. அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. நான் படிக்கல, ஆனால் இதுக்காக நான் கொஞ்சம் நிறைய பிரசங்கமெல்லாம் கேட்டேன், ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிடக்கிறது அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழி என்னன்னா கெல்மேனா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களாம். கெல்மேனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிடக்கிறதுனா சும்மா விழுந்துட்டு இல்லை, சுற்றி வச்சா மாதிரியே அது என்ன பண்ணிருக்குது, அப்படியே இருக்கிறது. கிடக்கிறதுனா நம்ம என்ன நினைப்போம், எழுந்து நின்னாரு அப்படி சுற்றி வச்சுக்கிறதுல அவுத்து அப்படி என்ன பண்ணிட்டாரு, போட்டு போயிட்டா அதாங்க கீழே கிடக்குது, அப்படி தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அப்படி இல்லையா, அவரை எப்படி சுற்றி வைத்திருந்தார்களோ அதே செட்டப்பில் சுத்தனா மாதிரியே இருக்குது. கிழிக்கலை, அறுக்கலை, கட் பண்ணல, உள்ள பாடியை மட்டும் காணும். அதெல்லாம் எழுதியிருக்காங்க நம்ம பைபிள் இருக்கா? இல்லை. ஆனால் அங்கே அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதனால தான் மூல பாஷையில் நிறைய விஷயம் இருக்குது. அல்லேலூயா. சரி, அடுத்தது சுருட்டி வச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. நானும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கேட்டேன். அது ஒரு பெரிய சென்டென்ஸாக போச்சு, எனக்கு சுத்தமாக அது விளங்கவே இல்லை. அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வேணா நான் அப்புறமா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்களே அதை கேட்டுங்க. இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்லுவார், நம்ம ஏது இல்லை. நான் நிறைய முறை திரும்ப கேட்டேன். அது ஒரு பெரிய சென்டென்ஸாக ஒரு 2-3 வார்த்தையை சொல்கிறாரு. சரி கவனிங்க, அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சுருட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். சுருட்டி வச்சுக்கிறாங்கப்பா. ஆனால் சுருட்டி வச்சதுன்னா எப்படி வச்சுருந்தாங்களாம் தெரியுங்களா? என்ன பாருங்களேன், தெரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? சுருட்டி வச்சிருக்குதுன்னா இந்த துணியை இப்படி மடிச்சு, இப்படி ஒரு மடிப்பு, 2வது, இப்படி 3வது, இப்படி மடிச்சு, இப்படி வச்சுக்கிறாங்க. புரியுதுல்ல நான் சொல்ல? புரிஞ்சுச்சா? அப்போனா அங்க சுருட்டி வச்சுக்கிறாங்கன்னு தாங்குது. அது என்ன மாடுலேஷன்ல சுருட்டி வச்சுக்கிறாங்கன்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அல்லேலூயா. சரி, இது ஏங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? காரணம் இருக்குது. என்னன்னா, அவங்க யூதர்களுடைய ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது டேபிளில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றோன்னு வச்சுங்களா, சாப்பிடும்போது எஜமானுக்கு அவங்க சாப்பாடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. வேலைக்காரங்க அங்கே இருக்க மாட்டாங்களா, வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு வாரமாக நிற்பாங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரன்னா, அதாவது திடீர்னு ஏதோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, அப்போ எழுந்து போயிட்டு திரும்பி வந்து அப்புறம் உட்காந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறாரு, அவர் சாப்பிட போகிறாருன்னு சொன்னால், இது போல் சுருட்டி அதை என்ன பண்ணுவாராம், மடித்து அங்கே வச்சுட்டு எழுந்து போவாராம். இப்போ வேலைக்காரன் ஐயா போயிட்டாரு, சரி நான் போய் டேபிளை க்ளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா துணி எப்படி இருக்கும், அவர் மேலே மடியில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த துணி எப்படி இருக்கும், மடித்து சுருட்டி வச்சுருக்கதை பார்த்தா ஐயா போனார், இன்னும் சாப்பாட்டை முடிக்கல, அவர் திரும்பி என்ன பண்ண போகிறாரு, வர போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாப்பிட்டு முடிச்சிட்டாரானா அதை என்ன பண்ணுவார், ஒதிரி இப்படி தொடச்சிட்டு அப்படி போட்டு போயிடுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பி வரமாட்டேன், நீ க்ளீன் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ இங்கே சுருட்டி மடித்து வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்,
திரும்பி வருவேன். அல்லேலூயா. கடைசியா இந்த சீலைகள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இயேசு மீண்டும் வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லாம அல்லேலூயா. அவர் போகும்போதே, உயிரோடு எழுந்து போகும்போதே சொல்லிட்டு போறார், நான் திரும்பி, சொல்லுங்க, நான் திரும்பி. என்ன பண்றது, ஒரு டைலாக் தான் வருது, போன மாதிரியே திரும்பி. அவ்வளவுதான், கண்டிப்பா இயேசு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வருகைக்காக நாம ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்போ சுருட்டி வச்சுட்டு போனதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் மீண்டும் வருவார். அந்த துணி சொல்லுதுங்க, ஐயா முடிக்கல, இன்னும் வேலையை அவர் முடிக்கல, இன்னும் அவருடைய வேலையை சாப்பிட்டு முடிக்கல, இன்னும் அவர் வேலையை முடிக்கல, அவர் போனவர் திரும்பி வருவார். இப்போ யோசித்து பாருங்க, சும்மா ஏதோ அங்கே துணி கிடந்தது, அதை சுருட்டி வைத்திருந்தாங்கன்னா இதுக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது. அவர் திரும்ப வருவார். விசுவாசத்தோடு கூட எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்கலாமா? இன்னைக்கு 7 காரியங்களை பார்த்தோம். அந்த துணி சொல்லுகிற காரியம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். 2வது ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. 3வது அவர் கண்ணை யாரும் கட்ட முடியாது. 4வது நான் பழைய துணி, அவர் புதிய துணியை அணிந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. அடுத்தது அவர் எப்படி உயிர் தெழுந்தார் என்று அவர் விவரமாய் சொல்லுகிறது. கடைசியா அவர் மீண்டும் வருவார் என்று அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிற. செபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஒரே ஒரு வார்த்தையில், ஒரு துணியில் இவ்வளோ காரியங்களை ஆண்டவரே நுணுக்கமாக ரொம்ப தெளிவாக எழுதி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதை இந்த நாளில் எங்களுக்கு விளக்கி நீங்கள் சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நீங்கள் திரும்ப வர போகிறீங்கப்பா. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி கேட்ட வார்த்தையின்படி ஒழுக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், பழைய வஸ்திரத்தை கலைத்து விட்டு புதிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்ணை யாரும் கட்ட முடியாது ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. சொல்லாமா? என் விசுவாசத்தை தூண்டி விடுங்க ஆண்டவரே. இன்னும் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் உயிர் தேர்தலை குறித்து எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் நான் விவரமாக சொல்ல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில கூட இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோத்திரம், 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 சோத்திரம். கிருபையில் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டமாய் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சீலைகளை போல நாங்களும் உமக்காக ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்ட சத்தியத்தை வெறுமையாய் நாங்கள் விட்டு விடாதபடி கர்த்தர் எங்களை ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.